அதை சீமானுடைய பீரோவிலையும் சாட்டை துறைமுகன் பீரோவிலையும் அடைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் மட்டுமே நம்ம புத்தகம் படிக்கிற மாதிரி வேற யாருமே வரலாறு தெரியாது புத்தகம் தெரியாது நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த முட்டாள்கள் என்ன செய்ய தெரியல. யார் புத்தகம் படிக்கிறார்? யாருக்கு வரலாறு தெரியாது? எல்லோருக்கும் வரலாறு தெரியும். ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து சிறு துண்டா பிரிந்து வந்து இந்திய கண்டம் எப்படி உருவான வரலாறு தெரியும். இந்திய கண்டம் உருவான போது இமயமலை எப்படி உருவான வரலாறு தெரியும். மலைகளிலே மக்கள் வாழ்ந்த வரலாறு தெரியும். அவர்கள் விவசாயத்தை கண்டுபிடித்த பின்பு சமவெளிக்கு வந்த வரலாறு தெரியும். எங்களுக்கும் எல்லா வரலாறு தெரியும். அண்ணன் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்குமான வரலாறும் எங்களுக்கும் தெரியும். உங்க சீமானு விளையாட்டு வரலாறை நாங்கள் சொல்லட்டுமா? உங்களை மாதிரி ஆக்ரோஷமா கையை வைத்து சொல்லணுமா? இல்லை அடுக்குமொழியில் சொல்லணுமா? இல்லை நக்கலாக சொல்லணுமா? இல்லை கேலியாக சொல்லணுமா? கிண்டலாக சொல்லணுமா? சீமானுக்கும் சாட்டை திருவிழும் நாங்கள் கேட்கிறோம். உங்கள் வரலாறை நாங்கள் எந்த மொழியில் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று சொல்லுங்கள். உங்கள் வரலாறு நாங்கள் அந்த மொழியில் சொல்கிறோம். எங்கள் வரலாறை சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னும் சொல்லுதா? இவ்வளவு உனக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கி சொல்லுதா? ஆண்ட பரம்பரை யார் தெரியுமா? அந்த சொல்ல உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கா. நாங்கள் ஆண்ட பரம்பரை என்பது நாங்கள் எல்லோரும் அடிமைப்படுத்தி ஆண்டோம் என்பதல்ல. எங்கள் மன்னர்கள் மக்கள் மனதை ஆண்டவர்கள், மண்ணை ஆண்டவர்கள், மண்ணை நேசித்தவர்கள். மண்ணிற்கு ஒரு களங்கம் என்றவுடன் மண்ணை ஒருவன் அடிமைப்படுத்தி வேண்டும் வாழும் மேலோடு களத்தில் நின்று அத்தனை தமிழ் குடிகளை ஒன்றிணைத்து வாழும் வேலோடு களத்தில் நின்று எதிரிகளின் தலையை துவம்சம் செய்த அந்த ஆண்ட பரம்பரை என்று நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கோம். அதை எந்த புத்தகமும் படிக்கான்னு தெரியல. புத்தகத்துக்கு ஒரு வார்த்தைக்கு விளக்கம் தெரியுமான்னு தெரியல. ஒன்னு ஆண்ட பரம்பரை, ஒன்னு என்ன ஆண்ட பரம்பரை? நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் ஆண்ட பரம்பரை. மண்ணை ஆண்ட மன்னனின் வம்சாவளிகள், மக்கள் மனதை ஆண்ட மன்னனின் வம்சாவளிகள், கோயில்களை பிரம்மாண்ட கோயில்கள் எழுப்பிய மன்னரின் நாங்கள் அந்த பரம்பரை. அப்படிதான் நாங்கள் சொல்லுதோம். நாங்கள் யாரையும் எங்களுக்கு அடிமை நாங்கள் சொல்லவில்லை. எங்க முத்துராமலிங்க வாக்கியத்தை நாங்கள் தினசரி நாங்கள் வாழ்த்து கொண்டே இருக்கிறோம். உனக்கு கீழே ஒரு அடிமை என்று நான் சொல்லுன்னு யாரையுமே சொல்லல. நாங்கள் அதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்க யாரும் அடிமை, யாரையும் தீண்டதாக, யாரையும் தாழ்த்தப்பட்டோம் அப்படி நாங்க இதுவரைக்கும் சொல்லல. எங்களை யாரையும் குறை சொல்ல அப்படின்னு நாங்க திரும்ப திரும்ப நாங்க எங்க கருத்தை, எங்க எதிர்ப்பை நாங்க பதிவு செய்து இருக்கிறோம். சீவன் திரும்ப திரும்ப ஏன் அப்படி ஒரு இது தெரியல. நான் இது நீ எங்க முக்குளத்தில் இழிவா பேசுற, நீ பசுமன் வராதேன்னு சொன்ன மார்பு புடைக்க சொல்லுதா சீமான். நான் வருவேன், அங்கே பிரச்சனை வரட்டும், நான் வருவேன், நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான். இதே சீமானிடம் இங்கே நான் கோரிக்கை வைக்கிறேன். திருநெல்வேலியில் எம்எல்ஏவை நின்று எம்பியாக நின்று நீ ஜெயித்து விட பார்ப்போம். அந்த ஆண்மை உனக்கு இருக்கா? டெபாசிட்டே உனக்கு கிடைக்காது. ஒரு தொகுதி டெபாசிட் ஜெயிக்க நம்பிக்கை இல்லாத இது வரைக்கும் களத்துக்கே வரல. நீ என்ன எங்க சவால் விடுத? ஓட்டு வாங்க எவ்வளவோ வழிகள் இருக்கு, நல்ல வழிகள் இருக்கு. நீ முதல்ல எப்படி வர? இலங்கையில விடுதலை புலிகள் குன்று குவிக்கப்பட்ட போது அந்த அனுதாபத்தை கையில் எடுத்த அரசியலுக்கு வந்தவன் தான் சீமா. எப்படி கதை ஒரு புள்ளி கிடைத்தால் போதும் அழகா எழுதுவான். மாயாண்டி குடும்பத்தார் மாதிரி கதை எழுதுவான். அதே மாதிரி ஒரு புள்ளி கிடைக்கிறது இலங்கையில் தமிழக சுட்டுக்கொலை, அந்த புள்ளியை எழுதாள். நான் கூட முதல்ல பாளையங்கோட்டில் கூட்டம் நடந்தது. அவன் பேசும்போது உடம்பு சிலிர்த்து போனேன், மெய் சிலிர்த்து போனேன். ஆகா, இவன் அல்லவா ஒரு அரசியல்வாதி, இவன் கையில் அல்லவா தமிழகம் போக வேண்டும் என்று ஓட்டும் போட்டு தொலைத்து விட்டேன். இந்த வீணா போனவனுக்கு என் ஓட்டு வீணா போனதான் மிச்சமா இருக்கும். இனி ஒருபோதும் அந்த தவறை நான் செய்யவே மாட்டேன். அவன் இருமையும் மன்னிப்பு முக்குளத்தோடு பேசிய தவறு. இனி நான் அந்த வரலாற்றை நான் திருத்தி பேச மாட்டேன் என்று சொன்னாலும் கூட சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாள் என் ஓட்டு, என்னை சார்ந்தவர் ஓட்டு, என்னை நேசிப்பவர் ஓட்டு, என் குடும்பத்தினர் ஓட்டு, என்னை சார்ந்தவர் சூழ்ந்தவர் ஓட்டு நான் தமிழர் கட்சிக்கு விழாது. அவனை நான் தமிழர் கட்சி என்று சொல்வதற்கே எனக்கு கேவலமா இருக்கிறது. நான் தாக்கா அவ்வளவுதான். அதுக்கு அவன் என்ன அர்த்தனாலும் எடுத்துக்கிட்டோம். அவன் நம்மை பிரித்து நினைக்கக்கூடிய எப்படி நாம் தமிழன் என்று அவனை எப்படி சொல்ல முடியும்? அது நாத்தாக்கா அவ்வளவுதான். அந்த நாத்தாக்க அர்த்தம் நிறைய இருக்கு. ஏன்னா அவன் தான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறான். நான் அப்படின்னாலே நாக்கு தான். யாகாவராயினும் நாக்காட்ட காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு 1330 குரல். இந்த ஒரு குரல் தான் ரொம்ப உயர்ந்த குரல். இந்த ஒரு குரலை கடைபிடிக்காத அத்தனை பேரும் மண்ணை கவ்வியதான் வரலாறு. அதான் திரும்பி சொல்றான், யாகாவராயினும் நாகாக்க. நீங்க யாரா இருந்தாலும் உங்க நாக்கை காக்க வேண்டும் என்று சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்கும் சொல்லிக்கொண்டு இன்னும் இந்த ஆர்ப்பாட்டம் இதோ முடிய போவதில்லை. உனக்கு எதிரான கண்டனங்களும் இதோ முடிய போவதில்லை. இது உனக்கு சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்து எதிரொலிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பு தந்தமைக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தமைக்கும் அண்ணன் பவானி வேல்முருகன் அவர்களுக்கும் புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளுக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.